ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூர் கேர்ள்ஸ் இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா ஸ்டைலில் உண்ணியப்பம், அப்பம், கச்சாயம் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி நல்ல ஐட்டம்ஸ் தேவைங்கிறத நம்ம ஒன்றா சொல்கிறோங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் வேணும். மெயினாக மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க, ரேஷன் பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 கப்பு வேணும். இந்த மலை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, பூவம்பழம். கேரளாவில் வந்து மலை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து பூவம்பழம்னு சொல்லுவாங்க. 2 வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் வேணும். உருண்டை வெல்லம் தான் எடுக்கணும். இந்த இல்லை அச்சு வெல்லம் வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இங்கே பச்சரிசி வந்து நல்லா தண்ணியை வந்து வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சியில் அந்த வெல்லத்தை வந்து வடிகட்டிட்டு நல்லா உடச்சிக்குங்க. அந்த வெல்லத்தை வந்து குப்பை இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அந்த அரிசி கூட சேர்த்து அப்படியே அரைச்சிட்றோங்க. பழம் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்குவோங்க ரவுண்டாக. அதில் ஆட் பண்ணி அரைச்ச மாவு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து சாயங்காலம் ஆட்டிட்டு காலையில் வந்து சுடுற மாதிரி பண்ணிக்குவோங்க. அப்போ தான் நல்லா பிடிக்கணும் மாவு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆட்டணும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பனானாவும் சேர்த்து ஆட்டியிருக்கிறேன், பூவம்பழம். நீங்களும் வாங்கி நல்லா இந்த மாதிரி நல்லா ஆட்டிக்குவோங்க. இது அந்த பழம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் வீடியோவில். இது வந்து ஜேகரி வாட்டர். இப்போ இந்த அப்பக்கல்லில் வந்து 1/4 ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டரை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். நல்லா புசுன்னு வரும் உங்களுக்கு சுட்டால். ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே பேட்டர் ஊற்றிடுங்க. நல்லா குக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சுடணும். மேலேயும் எண்ணெய் ஊற்றணும் திருப்பி போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நல்லா ரெட்டாக சூப்பராக வரும். வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 1/2 கிலோ வெல்லம் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேரளாவோட ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.